ஹாய் ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸலோட இன்ட்ரடக்ஷன் பத்தி பார்க்கலாம். எக்ஸல் அப்படிங்கிறது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம். இது வந்து டேட்டாஸ் எல்லாத்தையும் காலம்ஸ் அண்ட் ரோஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி இது வந்து விண்டோஸ், மேக் ஓஎஸ், ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ் இந்த மாதிரி எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் நம்ம வந்து எக்ஸலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 1985ல ரிலீஸ் பண்ணாங்க. 1985க்கு அப்புறம் நிறைய வெர்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பட் அதோட மெயின் ஃபங்க்ஷன், அதாவது எக்ஸலோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து அன்சேஞ்சா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. எக்ஸலை மெயினாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அனாலிசிஸ், டேட்டா என்ட்ரி, டேட்டா மேனேஜ்மெண்ட், அக்கௌண்டிங், பட்ஜெட்டிங், டேட்டா அனலைசிஸ், விஷுவல்ஸ் அண்ட் கிராஃப்ஸ், ப்ரோக்ராமிங், ஃபினான்ஷியல் மாடலிங், இங்கே எல்லா இடத்துலையுமே நம்ம எக்ஸலை வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸலை ஓப்பன் பண்ண உடனே அதோட ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். இதுல வந்து இந்த மேல இருக்கு இல்லையா, ஃபைல், ஹோம், இன்சர்ட், அதுக்கப்புறம் பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, இது எல்லாத்துக்கும் பேர் என்னன்னா ரிப்பன் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் லைனா இருக்கா, இதுக்கு பேர் என்னதுன்னா ஷீட்னு சொல்லுவாங்க. இந்த ஷீட்ல இந்த வெர்டிக்கல் லைன் சி, டி, இ, எஃப், ஜி இந்த மாதிரி அல்பபெட்ஸ்ல இண்டிகேட் ஆயிருக்கா, இதுக்கு பேர் என்னன்னா காலம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த நம்பர்ஸ்ல இண்டிகேட் ஆயிருக்கு இல்லையா, 2, 3, 4, 5 இது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்கன்னா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரோஸும் காலமும் கம்பைனா இங்க ஒரு குட்டியா ரெக்டாங்குலர் மாதிரி இருக்கா, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா செல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த செல்லோட நேம் எங்க தெரியும்னா இந்த இடத்துல தெரியும், C6, அதாவது காலம் சி, ரோ 6, C6ன்னு தெரியுது. அதே மாதிரி நான் இங்க வைக்கிறேன்னா F10, F10ன்னு தெரியுதா, இதுக்கு பேர் என்ன, நேம் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் காலத்தோட நேம் வந்து இந்த இடத்துல விசிபிளா தெரியும். அதே மாதிரி இப்ப நான் இந்த இடத்துல ஹலோ அப்படின்னு அடிக்கிறேன்னா இந்த இடத்துல நமக்கு விசிபிளா தெரியுதா, ஹலோ அப்படின்னு தெரியும். இதுக்கு பேர் என்னன்னா ஃபார்முலா பார்னு சொல்லுவாங்க. ஒரு செல்ல நம்ம என்ன டைப் பண்றோமோ அது இந்த இடத்துல விசிபிளா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் 10, இங்க வந்து 11 டைப் பண்றேன். ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துட்டு இந்த 10ஐயும் இந்த லெவலையும் நான் ஆட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன வருது நமக்கு ஆன்சரு, 21ன்னு வருது. கரெக்டா? இந்த 21 இந்த இடத்துல விசிபிளா தெரியும். ஆனா நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா கொடுத்தோமோ, அதாவது D10 செல்ல இருக்க வேல்யூவையும் E10 செல்ல இருக்க வேல்யூவை ஆட் பண்ணுன்னு கொடுத்தோம். அந்த ஃபார்முலா தான் இங்க விசிபிளா தெரியுது. அதனாலதான் இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஃபார்முலா பார்னு சொல்றாங்க. அது ஒரு பர்டிகுலர் செல்ல வச்சுட்டு இப்போ 1 நான் டைப் பண்றேன்னு வச்சுக்கோ, டைப் பண்றேன். இந்த செல்லோட ரைட் சைட் கார்னர்ல வந்து பார்த்தோன்னா ஒரு பிளஸ் சிம்பிள் மாதிரி தெரியும். அதை நான் இப்படி டிராக் பண்ணி நமக்கு எந்த செல் வரைக்கும் வேணுமோ அதை நம்ம இது பண்ணோம்னா அந்த வேல்யூ வந்து அப்படியே நமக்கு வந்து காப்பி ஆயிரும். இதுவே நான் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்றேன், ஹலோ அப்படின்னு நான் டைப் பண்றேன். இந்த டைப் பண்ற வேல்யூயும் இந்த ரைட் சைட் கார்னர்ல பிளஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதை நான் இப்படி டிராக் பண்ணி எடுத்துட்டு வந்தேன்னா அந்த ஹலோன்ற வேல்யூ எந்த செல்லு வரைக்கும் வேணுமோ நம்மளால காப்பி பண்ணிக்க முடியும். இதுவே என்னால 1 கொடுத்துட்டு அடுத்த நம்பர் 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, இப்ப இந்த ரெண்டு வேல்யூ சேர்த்து நான் அப்படி காப்பி பண்ணிட்டு டிராக் பண்ணேன்னா எனக்கு என்ன வருது, அது ஒரு சீக்வன்ஸா வருது. அதுவே நான் இப்ப ஒரு ஆட் நம்பர் கொடுப்பேன்னு வச்சுக்கோ, 1, அடுத்த வேல்யூல 3 கொடுத்துட்டேன். அப்ப எனக்கு எப்படி வரும்னா, நான் டிராக் பண்றேன், எனக்கு என்ன வருதுன்னா ஒரு ஆட் நம்பரா வருது. அதுவே நான் 2 கொடுத்துட்டு அடுத்த வேல்யூல 4 கொடுக்குறேன். 4 கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், நமக்கு ஈவன் நம்பரா வந்துடுது. அதுவே நான் ஒரு டே கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, மண்டே, டியூஸ்டே இப்படி கொடுக்குறோம்னு வச்சுக்கோ. இப்ப ரெண்டு வேலையும் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கிறணும். டிராக் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது, டேஸ் வருது. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த மாதிரி டேஸ் வந்து எந்த செல் வரைக்கும் நமக்கு வேணுமோ அது அப்படியே ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. இதுவே நமக்கு ஒரு மந்த் கொடுப்போம், ஜனவரி கொடுத்தேன், என்ன வருது நமக்கு மந்தோட நேம் எல்லாமே கரெக்டா வந்துருச்சு. இப்போ நான் ஒரு டேட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு டேட் என்னன்னா 27/09/2025 கொடுத்துட்டு இப்போ நான் ட்ராக் பண்ணேன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா நெக்ஸ்ட் டேட் எல்லாம் வரும்.
ஓகேவா? இப்ப இது எனக்கு டேட் என்னது? கரண்ட் டேட் இது. இந்த கரண்ட் டேட்டோட அடுத்த டேட் எனக்கு வேணும். அடுத்த செல் அப்படின்னா ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துட்டு இந்த டேட்டு பிளஸ் 1 நான் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் டேட் வரும். இப்போ இந்த டேட் இருக்கா 28/9/2025 இந்த டேட்டோட ப்ரீவியஸ் டேட் எனக்கு வேணும் அப்படின்னா எந்த இடத்துல வேணுமோ அந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த செல்லை கிளிக் பண்ணி -1ன்னு கொடுத்தேன்னா அதோட ப்ரீவியஸ் டேட் வரும். இதுவே எனக்கு 10 நாளைக்கு முன்னாடி போகணும் அப்படின்னா இப்போ எனக்கு 27 டேட்லேருந்து 10 டேஸ்க்கு பிஃபோராக போனோம்னா ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துட்டு எந்த டேட்டோ அதை கிளிக் பண்ணி -10ன்னு கொடுத்தோம்னா 10 டேஸ் பிஃபோர் போயிடும். இல்லை எனக்கு 10 டேஸ் வந்து முன்னாடி வேணும் அடுத்து வேணும் அப்படின்னா நமக்கு ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துட்டு அந்த டே கிளிக் பண்ணி +1 +10ன்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து 10 டேஸ் ஆஃப்டர் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.